ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உட்காந்து வருஷக்கணக்காக தவம் இருந்தால் கூட இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வரம் கொடுக்கவோ வாக்கு கொடுக்கவோ மாட்டேன். ஆனால் என் அன்பு பிள்ளையானவே, உனக்கு துணையாக யாரும் பெருசாக ஆதரவாக இல்லைன்றதால முழுசாக என்னையே நம்பி வாழ்கிறாய். ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துருவேன்னு என்னையே நம்பி இருப்பதால் தான் உனக்கு நல்லது நடக்க போகுது. இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணான்னு உனக்கு நல்ல குறி சொல்வதற்காக இப்போது உன்னை பார்க்க வந்தேன். என் கரங்களை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக உன் வாழ்வில் கொடுக்க போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு சுலபமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது. எல்லாமே உனக்கு பொறுமையாக இருந்தீனா பக்குவமாக வந்து சேர்ந்துடும் என் செல்லவே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனசு விட்டுறாம, சோர்ந்து போகாமல் மனசு உடஞ்சி போயிடாம, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு நிறைய கடமை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போக தயாராகு. வாழ்க்கையில் உன்னை குறை சொல்கிறவங்களும் யாரும் உன்னை பழி சொல்கிறவங்களும் வழி சொல்ல போகிறதில்ல. குறை சொல்கிறதுக்கு வேணும்னா இந்த உலகம் ஓடி வருமே தவிர, குற்றம் சாட்டுவதற்கு வேணும்னா ஓடோடி வருவாங்களே தவிர, நல்லது சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. துரோகிகளிடம் உன் உறவை துண்டித்து கொண்டு நல்ல மனிதர்களிடம் நல்ல விதமாக பேச பழகு. இப்போ உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நீ நினச்சதற்கு எதிராக என்ன நடக்குதுன்னு புரியாத புதிராக இருக்கேன்னு தானே யோசிக்கிற. இப்போதே உனக்கு இருக்கும் சிரமங்களை பார்த்து பதறிட வேண்டாம். கொஞ்சம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தீனா அனைத்தையும் சரி செஞ்சு உன் நிலைமையை மாற்றி அமைப்பேன். மரியாதைங்கிறது எல்லாருக்கும் வயசின் அடிப்படையில் கிடைப்பது போல உனக்கு உன் வயசை பொறுத்து வருவதாக இருக்கக்கூடாது. நீ செய்கிற நல்ல செயலை பொறுத்தும் நீ செய்கிற புண்ணிய காரியங்களை பொறுத்தும் உனக்கு மதிப்பு கிடைக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினச்சினா அது முடியாத காரியம். அதுக்காக யாருக்குமே பிடிக்கலனா போய் சாகவா முடியும்? யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஓ மனசுக்கு உன்னை பிடிச்ச ஆளாக வச்சுக்கோ. ஓ மனசாட்சிக்கு உண்மையாக சரியாக நேர்மையாக நியாயமாக வாழும்போது உன் வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் எடுத்துக்குவேன். அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில் வரும்போதே அதை சரியாக பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் நான் ஒரு சரியான வாய்ப்பை கொடுக்கும்போது அதை யார் சரியாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் இப்படி தான் உன் மனசில் தீர்மானிச்சிட்டினா அவங்க நல்லதே செஞ்சாலும் உன் மனசுக்கு அவங்க கெட்டவங்க போலே தோணும். அதுவே ஒருவர் நல்லவராகவே இருந்தாலும் அவரை குறைகளை மட்டுமே சொல்ல தோன்றுவது தான் மனித இயல்பு. கெட்டவங்க நீ நினச்சிட்டினா அவங்க என்ன செஞ்சாலும் கெட்டதுன்னு சொல்கிற. இதுவே ஒருத்தரை நல்லவங்க நீ நினச்சிட்டினா அவங்க கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு ஆதரவாக துணையாக நிற்கிற ஆளாக நீ இருக்க. இப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே. ஒருவர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்றதை தெரிஞ்சிச்சுன்னா நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கோ. கெட்டவங்களாக இருக்காங்க, குணம் சரியில்லைன்னு தெரிஞ்சா அவங்கள விட்டு ஒதுங்கி நின்றுடு. இந்த உலகத்தில் கெட்ட குணம் உள்ளவர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க. பொய் சொல்கிறவங்க, ஏமாத்துறவங்க, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறவங்கன்னு மென்மேலும் தப்பு செய்பவர்கள் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் தெரியாமல் அறியாமல் கூட பாவம் செய்யாத நீ எல்லா பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய மனக்கேள்வியும் அதுதானே. யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத நான் கஷ்டப்படுறேன், ஆனால் துரோகம் செய்கிறவன்லாம் என் கண்ணு முன்னாடியே நல்லா வாழ்ந்துக்கிட்டு சுகபோகமாக சொகுசாக இருக்கிறாங்கன்றது. இந்த கேள்விக்கு பதிலை கூடிய சீக்கிரம் உன் கண்ணார நீ பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய எல்லா சோதனைகளையும் கடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணை நிற்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்படாத. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்ற உனக்குள் இருந்த அந்த குழப்பத்தை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த சந்தோஷ செய்தியை உன் செவிகுளிர உன்னிடமே வந்து சேர்க்க போகிறேன். இதுவரைக்கும் நான் பார்க்காத கஷ்டமே எதுவும் இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி இப்போ நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கையை அற்புதமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன்.
என் அன்பு பிள்ளையான உனக்கு ஆறுதல் சொல்லவும், அன்பு கொடுக்கவும், அனுசரணையாக அழகாக அள்ளி அரவணைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் யாரையும் தேடி போக வேணாம். உனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தானே வலியையும் வேதனையும் கொடுக்குது. மற்றபடி வெளியே இருந்து பார்க்குறவங்களா அதை வெறும் கதைன்னு தான் சொல்ல நினைப்பாங்க. நீ என்னதான் கதையாக உன் கஷ்டத்தை சொன்னாலும் அவங்க அதை கஷ்டம்னு பார்க்காம கதையாக மட்டுமே பார்க்கும்போது நீ சொல்லதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் உன் மனக்கவலை எதுவாக இருந்தாலும் அதை யார்கிட்டையும் சொல்லிக்காம என்னிடம் மட்டும் வந்து சொல்லு. நான் உனக்கான ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்லமே. சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாக பேச கற்றுக்கோ. ஏதாவது ஒரு இடத்துல தயங்கிக்கிட்டோ பயந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டு இருந்தீன்னா எல்லா தப்பையும் உன் தலைமையில தூக்கி போட்டுருவாங்க. ஒரு விஷயம் ஒரு இடத்துல தப்பாக நடக்குதோ சரியாக நடக்குதோ அங்கு நீ தைரியமாக பேச கற்றுக்கணும். இப்போதைக்கு ஓய்வு உளைச்சல் இல்லாமல் நீ அலைஞ்சு கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருப்பதால் தான் உனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் நான் முடிவெடுத்திருக்கேன். ஓய்வுன்னா எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல், தொலைக்காட்சி, தொலைபேசி, கைபேசின்னு எந்த உபகரணமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து ஓய்வு எடுப்பது. அப்படி நீ செய்யும்போது அது உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் என் செல்லமே. நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுனால உன் வாழ்க்கையில் தொய்வு வரப்போவதில்லை. நீ ஒரே மூச்சா ஓடிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் ஓய்வெடுக்கும்போது உன் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, சுவர் நல்லா இருந்தால் தானே அதில் சித்திரம் வரைய முடியும். உன் உடம்பு தான் உனக்கு சுவர் போல. அந்த உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் போது தான் நீ நினச்சது போல உன் வாழ்வில் முன்னேற்றம் பெற முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு முன்னேறணும்னு நினைக்கிற உனக்கு இனி எந்த விஷயமும் தடையாக இல்லாத அளவுக்கு அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். எப்போதும் வெற்றி வெற்றிங்கிற வார்த்தையை உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. நீ என்ன நினைக்கிறியோ என்ன சொல்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் சொன்னது இப்போது ஞாபகம் வருகிறதா? நீ எந்த அளவுக்கு வெற்றியை பற்றி யோசிக்கிறியோ, வெற்றிங்கிற வார்த்தையை பேசுகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். 10ஓடு 11 வாழாமல் தனியாக வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்துவிடு. இந்த சாயப்பா உன் மனசை வருத்திக்கிட்டு இருக்க உன்னுடைய எல்லா கவலைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒன்றுனா ஆளாக நான் தான் ஓடி வந்து நிற்பேன். அதனால் என் பேச்சை கேட்டு நீ அறிவோடு புத்திசாலித்தனமாக நிதானமாக நடந்துக்கோ. இனி எல்லா நாளும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா நினைவுகளும் புது பொலிவு பெறப்போகுது. எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நேர்மறை எண்ணங்களின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகான பூந்தோட்டமாக ஆக்கிக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் பாய்வதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நீ எப்போதும் எதிலும் நிதானத்தோடு நடந்துக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இப்போதைக்கு உன் மனசில் நிறைய குழப்பங்களும் கவலைகளும் இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். இனி எந்த பயமும் கவலையும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன். இந்நல்லதே உனக்கு நடக்கும்.